நடு ரோட்ல பிரபல ரவுடி வெட்டி கொல்லப்பட்ட வழக்கில் போலீசார் 4 வாலிபர்களை அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு பின் தந்தையின் கொலைக்கு பழி தீர்க்க வந்த மகனின் சம்பவம் இது. என் புருஷன் நல்லவன், என் மகன் உத்தமன் என ஒரு தாயும் மனைவியும் மாறி மாறி அழுது புலம்பிக் கொண்டிருந்தனர். இவர்களின் ஒப்பாரிக்கு காரணம் கட்டிய கணவனையும் பெற்ற மகனையும் பறிகொடுத்த சோகம். இவர்களுக்கு வேண்டுமானால் கொல்லப்பட்டவர் நல்லவராக தோன்றலாம். ஆனால் போலீஸ் ரிப்போர்ட்டின்படி அவர் ஒரு A+ கேட்டகரி ரவுடி. 3 கொலை வழக்குகள் உட்பட 12 குற்ற வழக்குகளோடு சுற்றித் திரிந்தவரைதான் நடு ரோட்டில் வைத்து மனைவியின் கண்முன்னே துள்ள துடிக்க வெட்டிக் கொண்டிருக்கிறது ஒரு மர்ம கும்பல். அதற்கு சான்று நடு ரோட்டில் பெருக்கெடுக்கும் இந்த இரத்த வெள்ளம். கொல்லப்பட்டவர் ராஜ் என்கிற தொண்டை ராஜ், 40 வயதாகிறது. சென்னை வியாசர்பாடி உதயசூரியன் நகர் 11வது பிளாக் பகுதியைச் சேர்ந்தவர். தீபா என்ற பெண்ணுடன் திருமணமாகி குழந்தைகள் உள்ளனர். ஆட்டோ ஓட்டுநராக வேலை செய்து வந்திருக்கிறார். ஆனால் அதெல்லாம் தற்பொழுதுதான். இவர் போலீசாரால் முத்திரை குத்தப்பட்ட பிரபல ரவுடி. 12 வழக்குகளுடன் A+ கேட்டகரி குற்றவாளியாக வலம் வந்திருக்கிறார் தொண்டை ராஜ். இவரின் மீது பல பேருக்கு பகை இருப்பதால் சமீப காலங்களாக ராஜின் உயிருக்கு பல கும்பல்கள் குறிவைத்திருக்கிறது. உயிருக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருந்ததால் கடந்த சில ஆண்டுகளாக ரவுடியசத்தை விட்டுவிட்டு மணலி சின்ன சேக்காடு பகுதிக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்திருக்கிறார். தனது பாட்ஷா வேலைகளையெல்லாம் வியாசர்பாடியிலேயே மூட்டை கட்டி வைத்துவிட்டு மணலியில் ஆட்டோ ஓட்டி மாணிக்கமாக வாழ்ந்து வந்ததாக தெரிகிறது. ஆனால் ஒரு முறை சிறைக்கு சென்றால் அந்த பெயர் என்றுமே மாறாது என்பதைப் போல சமீபத்தில் MKP நகர் காவல் நிலையத்தில் ராஜன் மீது கஞ்சா வழக்கு போடப்பட்டு சிறைக்கு சென்றவர் கடந்த 1 மாதத்திற்கு முன்புதான் வெளியே வந்துள்ளார். இந்த நிலையில்தான் ஞாயிற்றுக்கிழமையன்று ஈஸ்டர் பண்டிகையை கொண்டாட மணலியில் இருந்து வியாசர்பாடியில் உள்ள தாய் வீட்டிற்கு மனைவியோடு வந்திருக்கிறார் ராஜ். மாலை 5 மணி அளவில் வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் 4வது தெரு பகுதியில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு இறங்கிய தொண்டை ராஜை அங்கே நின்றிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்து அரிவாளால் சரமாரியாக வெட்டியிருக்கிறது. இந்த தாக்குதலில் பலத்த காயமடைந்த தொண்டை ராஜ் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு குற்றவாளிகளுக்கு வலை வீசியிருக்கிறார்கள். தொடர்ந்து நடந்த தேடுதல் வேட்டையில் வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த சூர்யா, ஸ்ரீராம், அஜித் என்கின்ற சப்புமூக்கு, முருகன் ஆகிய 4 பேரை போலீசார் கைது செய்து விசாரித்துள்ளனர். அப்போதுதான் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு கொலைக்கு பழி வாங்கவே இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஆம், கடந்த 2020ஆம் ஆண்டு ரவுடி தொண்டை ராஜுவுக்கும் அவரின் உறவினரான வியாசர்பாடி பகுதியைச் சேர்ந்த ராஜ் என்பவருக்கும் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. அந்த முன்விரோதத்தில் ராஜை வெட்டி கொலை செய்திருக்கிறார் தொண்டை ராஜ். அந்த ராஜின் மகன்தான் தற்பொழுது கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவரான சூர்யா. 27 வயதான சூர்யா தந்தையை கொன்ற தொண்டை ராஜை கொல்ல நாள் பார்த்திருக்கிறார். 5 வருடங்களுக்கு பின் தனது சகாக்களை சேர்த்துக் கொண்டு தொண்டை ராஜை மனைவியின் கண்முன்னே துடிதுடிக்க வெட்டிக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதில் துணை கமிஷனரின் தனிப்படை போலீசார் மற்றும் வியாசர்பாடி போலீசார் இணைந்துதான் வியாசர்பாடி குட்ஷேட் பகுதியில் வைத்து குற்றவாளிகள் 4 பேரையும் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் போலீசாரிடம் இருந்து தப்பித்து ஓடும்போது கீழே விழுந்ததில் சூர்யாவிற்கு கை மற்றும் கால் உடைந்திருக்கிறது. மேலும் அவரது நண்பர்களான முருகன், அஜித்திற்கு கையும் ஸ்ரீராமுக்கு காலும் உடைந்துள்ளது. இதனையடுத்து 4 பேரையும் அழைத்து சென்று மாவுக்கட்டு போட்ட போலீசார்
அவர்களிடம் தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கொலை வழக்கில் மேலும் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். முழு விசாரணைக்கு பிறகே இந்த கொலையில் வேறு ஏதேனும் காரணம் உள்ளதா என்று தெரியவரும். முன்னாள் டிஜிபி குத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசார் அவருடைய மனைவியை கைது பண்ணியிருக்காங்க. சொத்து தகராறில் நடந்த கொடூர கொலையின் பின்னணி என்ன? முன்னாள் டிஜிபி ஓம் பிரகாஷ் கொலை. இந்த செய்திதான் இன்று ஒட்டுமொத்த கர்நாடக போலீசாரையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. அதிகாரிகள் முதல் முதலமைச்சர் வரை கர்நாடகாவின் பல முக்கிய புள்ளிகளும் இந்த கொலை செய்தி கேட்டு சம்பவ இடத்திற்கு பதறியடித்து வந்தனர். வீட்டின் சமையல் அறையிலேயே கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்திருக்கிறார். 68 வயதான ஓம் பிரகாஷ் பீகார் மாநிலம் சம்பரன் மாவட்டத்தில் உள்ள பிப்ராசி கிராமத்தை சேர்ந்தவர். 1981ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக காவல்துறையில் இணைந்தார். ஜனாதிபதியின் காவல்துறை பதக்கம் பெற்றவர். தீவிரவாதம் மற்றும் போக்குவரத்து பிரச்சினைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஓம் பிரகாஷ் நிறைய நடவடிக்கைகளை செய்துள்ளார். பயங்கரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் பலரை வெற்றிகரமாக கைது செய்திருக்கிறார். அதன் பிறகு 2015இல் கர்நாடக மாநிலத்தின் 38வது டிஜிபியாக பதவியேற்றார். 2 வருடங்களுக்கு பின் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். இவரது மனைவி பல்லவி. இந்த தம்பதிக்கு ஒரு மகன் ஒரு மகள் என 2 பிள்ளைகள் உள்ளனர். இருவருக்கும் திருமணம் முடிந்துவிட்டது. பெங்களூர் தென்கிழக்கில் HSR லே அவுட் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்திருக்கிறார் ஓம் பிரகாஷ். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு டிஜிபி ஓம் பிரகாஷ் அவரது வீட்டில் இறந்து கிடப்பதாக தகவல் வந்திருக்கிறது. உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டிற்குள் நுழைந்தபோது உடல் முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் ஓம் பிரகாஷ் கூர்மையான ஆயுதங்களால் குத்தப்பட்டு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்கிறார். உயரதிகாரிகள், தடயவியல் துறையினர், மருத்துவ குழு, கைரேகை நிபுணர்கள் என மொத்த குழுவும் அங்கே ஆஜராகி இருக்கிறது. நீண்ட நேர சோதனைக்கு பிறகு போலீசார் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து டிஜிபி ஓம் பிரகாஷின் மகன் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். சம்பவத்தின் போது வீட்டிற்குள் இருந்த அவரது மனைவி பல்லவி மற்றும் குடும்பத்தினரிடம் இருந்தே போலீசாரின் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பமாகி உள்ளது. அதில்தான் டிஜிபி ஓம் பிரகாஷை கொன்றது அவரது மனைவி பல்லவிதான் என்று தெரிய வந்திருக்கிறது. ஆம், கடந்த 3 நாட்களுக்கு முன்னர் டிஜிபி ஓம் பிரகாஷ் தன்னை கொலை செய்வதற்காக துப்பாக்கியுடன் வீட்டிற்குள் சுற்றுவதாக பல்வேறு வாட்ஸ்அப் குழுவில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறார் பல்லவி. இது தொடர்பாக விசாரித்த போது கணவன் மனைவிக்கிடையே கடந்த 15 ஆண்டுகளாக சுமூகமான சூழல் நிலவவில்லை என்றும் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பேசுவதே இல்லை என்றும் தெரிந்திருக்கிறது. மேலும் பல்லவி மனதளவில் பாதிக்கப்பட்டு அடிக்கடி இப்படி வாட்ஸ்அப் குழுக்களில் மெசேஜ் அனுப்புவதாகவும் சொல்லப்பட்டது. இதனால் கணவன் தன்னை கொலை செய்வதற்குள் மனைவி இப்படி செய்தாரா என்று சந்தேகித்த போது கொலைக்கு காரணம் சொத்து பிரச்சனை என வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் பல்லவி. ஓம் பிரகாஷ் உத்தர கன்னடாவில் வேலை செய்தபோது தண்டேலியில் நிலம் வாங்கியிருந்தார். அந்த நிலத்தை மனைவி, மகன், மகளின் பெயரில் வாங்காமல் சகோதரிகளின் பெயரில் வாங்கியுள்ளார். இதனால் கணவன் மனைவிக்கிடையே தகராறு வெடித்திருக்கிறது. இது தொடர்பாக அடிக்கடி சண்டை நடப்பது வழக்கமாம். அப்படிதான் சம்பவத்தன்றும் சமையலறையில் வைத்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அதில் ஆத்திரமடைந்த பல்லவி அங்கிருந்த கத்தியால் கணவனின் உடலில் சரமாரியாக குத்தி கொலை செய்திருக்கிறார். டிஜிபி ஓம் பிரகாஷை கொன்ற கையோடு காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்.
அது மட்டுமின்றி மற்றொரு ஐபிஎஸ் அதிகாரியின் மனைவிக்கு போன் செய்து அந்த அரக்கனை கொலை செய்துவிட்டேன் எனவும் கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து போலீசார் பல்லவியை கைது செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் நடந்தபோது அந்த வீட்டில் யாரெல்லாம் இருந்தார்கள், கொலை செய்த கையோடு ஏன் ஐபிஎஸ் அதிகாரியின் மனைவிக்கு தகவல் கொடுக்க வேண்டும், அந்த பெண்ணுக்கும் இந்த கொலையில் தொடர்புள்ளதா, குடும்ப உறுப்பினர்கள் யாரேனும் இந்த கொலையில் ஈடுபட்டனரா போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடந்து வருகிறது. முழு விசாரணைக்கு பிறகே முன்னாள் டிஜிபி கொலையில் வேறு ஏதேனும் மர்மம் மறைந்திருக்கிறதா என்று தெரிய வரும்.